கரகர சுத்துறா இப்படி ஈத்து போட்டு வாங்குறானே அந்த சாண்ட குத்துறான். எந்த சாண்ட போற தெரியல. அவன் எப்படி ஆள் தெரியுமா? அப்பாடா இவ சூரண்டாண்டா அஞ்சாறு பேரை கூட வெட்டுவாண்டா. அப்பாடா இவ சூரண்டாண்டா அஞ்சாறு பேரை கூட வெட்டுவாண்டா. ஏ அப்பாடா இவ சூரண்டாண்டா அஞ்சாறு பேரை கூட வெட்டுவாண்டா. அப்பாடா இவ சூரண்டாண்டா அஞ்சாறு பேரை கூட வெட்டுவாண்டா. வெட்டினாலோ வெட்டுவாண்டி ஒண்ணு போட்டு நட்டுவாண்டி. ஆம்பளை சாமி இல்லடா பொம்பளை சாமிடா. ஆமா சுகமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியா இருக்கு. போதுமாத்தா இன்னும் லைட்டா போதுமா? இன்னும் லைட்டா போதுமா? ஜஸ்ட் மிஸ். ஐயோ அத்தா அத்தா இந்த முடி மேல வந்திருக்கிறியே. ஆமா நீ யாருமா? நான் தான் ஈரும் பேணும். ஏய் முடி மேல கேப்பாங்க. அந்த பாலக மேல கேள்றா. அந்த பாலக மேல வந்திருக்கிறியே. ஆமா உன் பேர் என்னம்மா? என் பேர் தான் வாத்த ஓணிகம்பா. ஓணிகம்பா கேணிகம்பாடா. கேணிகம்பாவா? ஆமா. அம்மா நீங்க எத்தனை பேர் அக்கா தங்கச்சிங்க? நாங்க 7 பேர். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 2 பேர் வந்துக்கிறோம். நீங்க 5 பேர் எங்க? தலைவருட்டு கோழிக்கு நடனோட போய்க்கறாங்க. தலைவருட்டு கோழிக்கு நடனோட போய்க்கறாங்க. நடனோட போய்க்கறாங்களா? ஆமா. சரி அம்மா இந்த ஊர்ல உன்னை வழிபட்டு வழிபட்டு ஆமா உனக்கு தேர்க்கும்போது செய்து ஆமா உனக்கு கூழ் ஊத்துறாங்களே. ஆமா இந்த ஊர்ல உனக்கு ஏறுவியா அம்மா? ஏறு இல்லடா வேமானி. ஏறு இல்லையா? ஏறு இல்லடா. ஐயோ
நாங்க அப்படி என்னதான் தப்பு செய்து விட்டோம்? ஏய் தப்பு தானே செஞ்சிட்டீங்க. ஏன் தப்பு செய்தோம்? கூழ் ஊத்துனீங்களே ஏன்டா வெங்காயம் அரைச்சு போட்டீங்க? வெங்காயம் அரைச்சு போடுறது தப்பா? ஏன் வெங்காயம் அரைச்சு போடக்கூடாது? வெங்காயத்தை ஆத்தா சாப்பிட்டா ஆத்தாக்கு சளி பிடிச்சுக்கோ. அந்த வெங்காயத்தை ஆத்தா சாப்பிட்டா ஆத்தாக்கு சளி பிடிச்சுக்கோ. யாரு ஆத்தாக்கு ஊசி போடுத்து? அப்ப வேற நாங்க என்னதான் பண்ணோம்? கூழ் ஊத்தாதீங்க, வெஜிடபிள் பிரியாணி போடுங்க. சரி போடுறோமா? போடுறா. அம்மா இந்த ஊர்ல மழை வருமா? மழை வருமா கேக்குறியா? மேல மப்பு இருக்கா பாரா. மப்பு இல்ல அப்பனா மழை வராது. அப்ப எப்பதான் வரும்? ஓய் சித்ரா என்னால விட முடியாது. எனக்கு அப்போ வருமா அப்பதான் நான் விடுவேன். ஆத்தா சொல்றா மழை மழை மழையா? சரி ஆத்தா. இந்த ஊர் குடிமக்கள் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மறைந்தில் மேட்டுக்காலனி சேர்ந்த கிராமத்தில் அனைத்து குடும்பத்திலும் இந்த ஆத்தா மகமாரி அம்மா இருந்து ஒரு காணி கொடுக்க மறுகாணிக்கு மழை போல வாழ மாதிரி குடும்பத்துல சந்தோஷமா இருப்பேன். எல்லாத்துக்கும் எல்லா வீட்டுல இருப்பாங்க. ஒரு வீட்டு மட்டும் போயிட்டு ஒரு வீட்டு போகாம இருப்பிட்டு ஆத்தா கல்புரத்தி ஏத்துறா ஆத்தா மலையாற போறான். மலையாற மாதிரியா? 4-5 ஏணி எட்டுவாடா. ஏத்துறா கல்புரத்தா ஆத்தா ஒரு குறிக்கோள் சொல்ற கேள்றா. கல்புரை ஏத்தி எரிஞ்சிட்டா அவன் பொண்டாடி பத்தினி. அதே அந்த கல்புரை ஏத்தி அமிச்சிச்சுனா அவன் பொண்டாடி பத்தினி இல்ல. என்ன மயிருக்கு நான் ஏத்துவான். ஏத்தல்னா அப்புறம் உன் பொண்டாடி பத்தில அப்படியே வந்துடும். கையப்படி ஆத்தா புடிச்சியாடா. ஐயோ என் பொண்டாடி பத்தினி இல்லையா? நான் சொல்றேன் ஆத்தா வரா. நாங்க எல்லாம் எந்த பாவம் பண்ணாலும் நீ ஏத்துக்காத்தா. புண்ணியமா நினைச்சு ஏத்துக்காத்தா. நான் ஒரே கொண்டாடி படுத்து விட்டான் தங்கமே விட்டால் கரிய மிஞ்சுமா. யாருங்கள் கோயோ சொல்றேன் கோயோ சொல்றாங்க உங்களுக்கு ஏன் 9 சனியா யாருங்க என் தமையோ அம்மா சரியா எனக்கு தெரியாது. அப்புறம் சரியானாங்க இட்லிக்கு சட்னி கம்முன்னு வச்சுறாரு. மகாராஜா அவங்களுக்கு நல்லா எந்த புடி இல்ல நாளைக்கு இருக்க மாட்டேன். சாப்பாடு போதும் காலாங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம். இப்போ சபைக்கு இந்த சிறுவர் 1 கோடி வணக்கம். சலாம் அலைக்கும்.
யோக மாத்தல ஏய். ஏய், அப்படி இருக்கா? வணக்கம். வணக்கம் ஐயா. அஸ்மிதா ஜவாஹில்லா. மகிழாவர்த்தன் 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 சித்தமலை. இந்த சித்தமலையை ஆண்டு வரக்கூடிய என் பேரோ மகிழவர்த்தன. எனக்கு இருப்பதோ 100 சிரம். எனக்கு இருப்பதோ 100 சிரம். 200 கரம் படைத்த இந்த சித்தமலை ஆண்டு வரக்கூடிய மகிழவர்த்தன. ஏய் அப்பாடே 100 சிரம் தீர்த்தமாமலை ஆண்டாரே கூடியவர் தான் மகிழவர்த்தன. மகிழவர்த்தன் 100 சிரம் 100 சிரம் 200 கரம் 200 படைத்த. கரம் அடே படைத்த மகிழவர்த்தன். ஆரா. என்ன பண்றது? ஏய், ஓ சுத்தி மலை. ஏய் அப்படே சுத்தி மலை சுத்தி மலை அவர் பட்டண நடுவுல நடுவுல ஒரு கை வச்சு நம்மளே சூத்து கை முள்ள 100 கை வச்சிரோம். ஏய், அதப்பா சுத்தி மலை. சுத்தி மலை சுத்தி மலை மலை நடுமழம் என்னுடைய பட்டணம். என்னுடைய பட்டணம் பட்டணம். ஆமா. இந்த திருத்தம மலையை ஆஹா. சிறு சிறப்பாடு அரசாய் செய்து வருகிறேன். சரி. அது வருகிற நேரத்தில் ஏய், என்னுடைய பாட்டன் பேரோ என் பாட்டன் பேர் பேரோ பக்காசுரன். பக்காசுரன் என் பாட்டன் பேரோ பக்காசுரன். பக்காசுரன் மகன் மலையுகாசுரன் மகன் இந்த மகிழவர்த்தன. ஏய் அப்பா தலைமுறை அடிடா. ஆமாடா பாட்டன் பேரோ பக்காசுரன் மகனோ மலையுகாசுரன் மகனோ இத மயிரவர்த்தன. ஏய் மகிழவர்த்தன். ஐயோ உனக்கு சூத்து பைத்திக்கிட்டியே. என்ன சொன்ன? மயிரவர்த்தன. அந்த மகிழவர்த்தன். சேட்டை அவன்கிட்ட காமி, என்கிட்ட காமி. அதான் என்கிட்ட காமி. ஐயா ஐயா ஏய், ஆ, அப்படி இருக்க. ஆனா எனக்கு திருமணம் நடந்து விட்டது. கல்யாணம் ஆயிடுச்சா? அதான் இங்க வா. டேய் இல்ல என்ன பள்ளிக்கட்ட கம்மியாடி நான் சொல்றேன். கோமூத்திக்கு அவனே பொண்ணு கொடுத்துக்கிறான் பாரு. அட கம்யூனிட்டி நீ தானே பொண்ணை கொடுத்த? ஆமாங்க ஜனகவன் சுத்தாட்டம் இல்ல யார் அவன் மூஞ்சி அவன் மூஞ்சி சொன்னாங்க. ஏய். ஒண்ணு சொல்லுங்க. ஏய், அவன் அடிச்சு பாரு இவனை. என்னது? அவன் அடிச்சு பாரு அவன் அடித்தா அடிச்சு பாரு. அவன் அடித்தா என்ன? அவன் பேச்சு கேட்காதீங்க. அது யாரா காஜாரி வாத்தோம். ஏய். மூஞ்சி அவனை பாரு. என்ன வாத்தோம். ஏய், ராஸ்கே. ஏன் புரியுதா? ஏய் ஏண்டா அப்படி இருக்க. ஆஹா. ஏய், ஏய். ஆனா என் மனைவி பேரோ பேரு. வசந்தசேனா. ஆ. வசந்தசேனா. என் மனைவி பேரோ வசந்தசேனா. வசந்தசேனா. ஆ. அவளை திருமணம் செய்து 6 மாத கர்ப்பமா இருக்கிறா. ஆமாங்க. அது போல போட்டா ஆ. எனக்கு குலாச்சார பரம்பரை. குலாச்சார பரம்பரை. அது என்ன ஒண்ணு தெரியுமா? ஆ. அப்படி இருக்க. இருக்க. டேய், நான் வணங்கக்கூடிய தெய்வமோ தெய்வமோ. நான் வணங்கக்கூடிய தெய்வமோ அது அப்பா வீரமாங்காளி. வீரமாகாளி. நான் வணங்கக்கூடிய தெய்வமோ வீரமாகாளி. வீரமாங்காளி. ஆமா. அந்த வீரமாங்காளிக்கு ஆ. 100 முடிப்புண்ட அரசரை முடி பண்ணாரு சார். ஒரு சின்ன பூஜை தான். ஆஹா. நான் செய்வதோ சின்ன பூஜை. அது சின்ன பூஜைடா. அது என்ன பூஜை தெரியுமா? என்ன பூஜை? என்னுடைய வீரமாங்காளிக்கு ஆ. மகாலிக்கு 100 முடிப்புண்ட அரசரை அரசரை கொண்டு வந்து மஞ்சளாடி உடுத்தி உடுத்தி அந்த 100 பேர்க்கும் பலி கொடுக்க வேண்டும். அது சின்ன பூஜைடா பையா. அது அது போய் போய் சின்ன பூஜையாடா. சின்ன பூஜைன்றாடா. 100 பேரை வெட்ட போறனா விடிச்சா வெள்ளிக்கிழமையா வெள்ளிக்கிழமை. எவன் போய் மாட்டுறாங்க. அதானா
அதனால் என்னுடைய மனைவி அழைத்து அவளிடம் கை தாம்பளம் வாங்க வேண்டாம். ஆமாங்க. கை தாம்பளம் வாங்கி தம்பி அரசரை தேட வேண்டாம். அரசரை பிடித்து என்னுடைய வீரமங்காளிக்கு நான் பலி கொடுக்க வேண்டும். என்னுடைய வீரமங்காளிக்கு பலி கொடுக்க வேண்டும். அதனால் என்னுடைய மனைவி இருக்காப்பா யார் வசந்த சேனா அவள் அழைத்து வார்த்தைகள் பேச வேண்டும். பேசி அவளிடம் கை தாம்பளம் வாங்கி போனா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதனால் வசந்த சேனாவை நான் அழைத்து சீக்கிரம் கொண்டா வசந்த சேனா தர்பால் கடல்